தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து CBSE அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், அமுல்ராஜ், ஸ்டெல்லா மேரி, அந்தோனியாருக்கு நன்றி எழுதலாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், புளோரா, மரி வெர்ஜினியா, அனுராதா ஆண்மலை பாற்றிக்காகவும், பாக்கியநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்வராஜப்பா, செல்லப்பன், மேரி தங்கம், விக்டர் தேவசிங் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், பாத்திமா ஆண்மலை பாற்றிக்காகவும், தங்கப்பிரகாசம், ஸ்டெல்லா, இருதயராஜ், மணிமொழி, மரிபுஷ்பம், ஜோசப் ராஜ், குழந்தைசாமி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அல்போன்சா, ஜான் ஜோசப் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவும், திருமணம் நடைபெறவும் மற்றும் நம்முடைய தேவைகளுக்காகவும் மன்றாட்டுகளுக்காகவும் அன்னையனுடைய பரிந்துரையினால் ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியினுடைய அருளை நாம் நிறைவாக அடைய நம்மையே நாம் தயாரிப்போம். நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மறை சாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்திய துன்பங்களை எல்லாம் உம்மீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினார் வென்றார். அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியை கனிவுடன் மீது பொழிந்தருள் மீறாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 10-20 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்தது போது
தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருக செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதி உரிமை பெறா பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கி நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவு நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். பல்லவி. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கையை என்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்த பொழுது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே இந்த
கடிதத்தினுடைய ஆசிரியர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கையான ஆறுதலான செய்தி என்னவென்றால் வாக்குறுதி என்பதாகும். இந்த வாக்குறுதி என்பது உடன்படிக்கையின் அடிப்படையிலே வரக்கூடியது ஒன்றாகும். இதை நாம் எப்படி இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், திருமணம் என்னும் அருட்சாதனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த திருமணம் என்னும் அருட்சாதனத்திலே 2 பேருக்கும், ஒரு ஆண் ஒரு பெண் இருவருக்கும் உள்ள உறவை அல்லது அவர்கள் தொடங்குகின்ற அந்த அன்பு வாழ்க்கையை உடன்படிக்கை என்று சொல்லலாம். இந்த உடன்படிக்கைக்கும் மற்றபடி நாம் இந்த உலகத்திலே மக்களிடையே கொண்டிருக்கின்ற ஒரு சில அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒப்பந்தத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடியது, நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன் என்ற ஒரு நீதியின் அடிப்படையிலே அமைந்தது ஒப்பந்தம். ஆனால் உடன்படிக்கை என்பதும் ஒப்பந்தத்தை போல அமைந்ததுதான். ஆனால் அதைவிட மேலான வகையிலே அமைந்திருக்கிறது என்பதைத்தான் வாக்குறுதி என்பது நமக்கு அளிக்கப்படுகிறது. எனவே உடன்படிக்கை என்பது 2 பேருக்கு இருக்கக்கூடிய உறவு நிலையை குறிக்கிறது. கணவன் மனைவி என்ற அந்த புதிய ஒரு உறவுக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒப்பந்தத்திலே இருவரும் அவரவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு இடையே நடக்கின்ற அந்த உறவு என்பது எந்த விதத்திலும் மாறாது. கிளையண்ட் மற்றும் கஸ்டமர் என்ற அந்த ஒரு நிலையில்தான் அந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் இருக்கும். ஆனால் இந்த உடன்படிக்கையிலே அவருடைய உறவு நிலையே மாறும். இதன் அடிப்படையிலே கடவுளுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும். இது கடவுளாக முன்வந்து தனது மக்களை தேர்ந்து கொண்டு அவர்களோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமைகிறது. இந்த உடன்படிக்கையிலே உறவு என்பது புதிதாக தோன்றுகிறது, மாறுகிறது. எனவே தான் கடவுள் சொல்கிறார், நீங்கள் என் மக்கள், நானே உமது கடவுள், வேறு கடவுள் உமக்கு இல்லை என்ற அந்த புதியதொரு உறவை ஏற்படுத்துகின்றார். மக்களும் அதற்கு உடன்பட்டு, நாங்கள் உம்முடைய மக்கள், நீர் ஒருவரே எங்களுக்கு கடவுள் என்ற அந்த வாக்குறுதியை அங்கே உறுதி செய்கிறார்கள். இந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே உடன்படிக்கை அமைகிறது. அன்புக்குரியவர்களே, உடன்படிக்கையிலே ஒருவேளை வாக்கு தவறுவார்கள் என்று சொன்னால் உடன்படிக்கையின் உறவு என்பது மாறுவதே இல்லை. மாறாக ஒப்பந்தத்திலே வாக்கு தவறுவார்கள் என்று சொன்னால் ஒப்பந்தம் முடிவடைந்துவிடும். அதற்கு பிறகு அதை தொடர முடியாது. ஆனால் உடன்படிக்கை அப்படி அல்ல. ஒருவருடைய பலகீனங்களை ஏற்று மன்னித்து புரிந்து மீண்டுமாக அந்த உறவை வாழ்வதுதான் உடன்படிக்கை. அவ்வாறே தான் கடவுளோடு கொண்டிருக்கின்ற அந்த உடன்படிக்கையை மக்கள் மாறினார்கள், வார்த்தையில் தவறினார்கள், வாக்குறுதியை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஆனால் கடவுள் மாறவே இல்லை. கடவுள் வாக்குறுதியில் என்றும் தவறுவது இல்லை. கடவுள் வார்த்தை தவறாதவராக இருக்கின்றார். எனவே கடவுள் கொடுத்த வாக்குறுதி என்பது நிலையானது, உறுதியானது, மாறாத ஒன்று என்பதைத்தான் இந்த ஆசிரியர் நமக்கு உணர்த்துகின்றார். எனவே கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதி மாறாது என்பதனால் நமக்கு வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், பல்வேறு இடர்பாடுகள், சோதனைகள், இவைகளெல்லாம் மிக சிறிய காலத்திலே மாறும். இவைகளெல்லாம் நம்மை எந்த விதத்திலும் மாற்றக்கூடாது என்பதைத்தான் உணர்கிறார். எப்படி கடவுள் மாறாதவராக இருக்கிறாரோ அவ்வாறே வாக்குறுதியில் உறுதியாக இருக்கிறார். நீங்களும் வாக்குறுதியில் உறுதியோடு இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நமக்கும் இது ஒரு சிறந்த பாடம். கடவுள் சில நேரங்களிலே நம்மை பாராமுகமாய் இருப்பது போன்று தோன்றினாலும் இறைவன் நம்மை மறப்பதில்லை, அவருடைய வாக்குறுதிகளை மாற்றிக்கொள்வதில்லை என்பதை உணர்ந்து இறைவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டு வாழ, அவர் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற உறுதியுடன் இருக்க இறையருள் வேண்டுவோம். ஆமென்.
சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி அல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் அங்கு பெறவும் திருவுளமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தருளினார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆகவே கனிவுமிக்க தந்தையை கொடைகளையும் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருளாக நீர் ஏற்று ஆசி வழங்கிடவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமை அளித்து அதனை வழிநடத்துவீராக. உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பேராயர் அனந்தராயருக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை காணிக்கைகளை அனைத்தையும் இவர்களுக்காக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரையும் அடியார்களாகிய இங்கே கூடியுள்ள அனைவரின் நினைவு கூர்ந்தலும் உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை இறை பற்றி மீது அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்விற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்று வாழ்வோரும் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிக்குரிய மரியாவையும் அதே கன்னிமரியாவின் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிறித்தோஸ், கிளெமெந்திக்தோஸ், கொர்னேலியோஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்தோபனுஸ்,
ஜான், பால், காஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவருடைய பேருபலன்களினாலும் வேண்டல்களினாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரிந்தருளும். ஆகவே ஆண்டவரே, உம்மொழியினராக நாங்கள் உமது குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கணிந்து ஏற்றருளும் வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவருடைய திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்த்துக் கொள்ள எங்களுக்கும் கட்டளையிட்டருளும். ஆகவே ஆண்டவரே, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் நாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல இறைவனும் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களாகியும் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உடைய ஊழிய நாவேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உடைய தலைமையேற்கூறு மெல்கிசேதேக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாக மாசற்ற பலிப்பொருளாக ஏற்றுக்கொள்ளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய எமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரையும் எல்லா விண்ணக ஆசிரியரையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்திருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் மடியார்களை நினைவு கூர்ந்திருளும். இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்த அனைத்து ஆன்மாக்களையும் நீர் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இவர்களுக்கும் கிறிஸ்துவ உழைப்பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட இறைஞ்சு கொண்டாடுகின்றோம். பாவிகளாகிய உம்மடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இன்யாசியார், அலெக்சாண்டர், மர்சலினுஸ், பீட்டர், பெலிசித்து, பெர்பெத்துவா, ஆகத்தம்மா, லூசியம்மா, லாக்னேஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்திருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவரே சிரமக்கு கற்றுத் தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி பக்தியுடன் ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். பாவத்திலிருந்தும் பாவத்தின் தடைகள் அனைத்திலுமிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து மகிழ்ச்சியுடன் வாழ நீர் வரமருள்வீராக. இறைவா, நீர் மாறாதவர், வாக்குறுதியில் தவறாதவர் என்பதை எங்களுக்கு இன்று அளித்திருக்கிறீர். இந்த வாக்குறுதியில் நாங்களும் நிலை பெற்று வாழவும், இவ்வாறு நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற எதிர்நோக்கை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ளவும், நாங்கள் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு கடவுள் என்ற உடன்படிக்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் உமது ஆசிரையும் அருளையும் நிரம்ப பெற்றுக்கொள்ள செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியின் வாழ்த்தை தெரிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். எழுந்தொழிவர கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆவினானின் சிறுத்தே
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றை எல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முதன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையர் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சொந்தங்களே, நம்
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினை கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்று பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் வாசர திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.